அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி குரூப் 2A ப்ரிலிமினரி 2025 இந்த எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஆண்டுக்கான கடைசி மிகப்பெரிய தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒரு பெருமழை அடித்து ஓய்ந்ததை போல் இருந்திருக்கும். ஏன்னா இந்த நாளுக்காகத்தான் இத்தனை நாட்களாக படிச்சிருந்தோம். 6 மாதம் படிச்சிருந்தோம், 1 வருஷம் படிச்சிருந்தோம், 2 வருஷம் படிச்சிருந்தோம். கடந்த பல்வேறு தேர்வுகளில் 1 or 2 கொஷின்ஸில் மிஸ் ஆகிட்டு திரும்ப நம்ம படிச்சுட்டு இருந்தோம். போனோம் மெயின்ஸ் போயிட்டு கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு ஒரு ஜாப் கிடைக்காம இருக்கிறவங்க திரும்ப எழுதியிருக்கிறோம். ஸோ பல்வேறு கனவுகளையும் பல்வேறு இலக்குகளையும் பல்வேறு தரப்பட்ட மனிதர்களையும் பல்வேறு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நமக்கு எல்லோருக்குமான ஒரு பொதுவான இலக்கு, காமன் கோல் அப்படிங்கிறது ஒரு அரசு பணி, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய, மக்களோடு மக்களாக நின்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரசு பணி அப்படிங்கிறதை நோக்கி போன பயணத்தில் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள். ஒரு திருவிழாவில் போன ஒரு ஃபீல். அது ஒரு திருவிழா முடிஞ்சு ஒரு ஆசுவாசமாக உட்காந்துருப்போம்ல, அந்த மாதிரி நம்ம இப்போ இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி தேர்வு முடிஞ்சிருக்கு. உண்மையிலேயே இந்த தேர்வு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இந்த தேர்வுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள் தான் இந்த தேர்வு ரொம்ப பர்டிகுலராக ரொம்ப ஹைப்பாக்கி விட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4 தேர்வு, குரூப் 4 தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படிங்கிறது எங்கெங்கேயோ இருந்துச்சு. அது எங்கே இருந்துச்சு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. எங்கெங்கேயோ இருந்துச்சு. என்னென்னவோ மாதிரியான வினா வடிவங்கள் எல்லாம் அந்த கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு. வினாவின் தரம், வினா கேட்கப்பட்ட வடிவம், அது கேட்கப்பட்ட சோர்ஸஸ் அப்படின்னு ஆயிரக்கணக்கான ஒரு ஆசிலேஷன்ஸை, விதவிதமான ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ண ஒரு எக்ஸாமாக குரூப் 4 நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த குரூப் 4 வந்து அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு நம்பிக்கையை கொடுத்துச்சா அப்படின்னா இல்லை. அடுத்து வரக்கூடிய இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு அது நம்பிக்கையை கொடுக்காம மாறா போட்டித் தேர்வர்களுக்கு மத்தியில் வந்து ஒரு பெரிய அவநம்பிக்கையை கொடுத்துச்சு. இதே மாதிரி இங்கே வந்துருமா, இனிமேல் ஸ்டாண்டர்ட் இப்படி தான் இருக்குமா, டிஎன்பிஎஸ்சி இப்படி தான் நடத்துவாங்களா, இனிமேல் கவர்மெண்ட் வேலைங்கிறது கனவாகவே போயிருமா அப்படிங்கிற பல்வேறு தரப்பட்ட சந்தேகங்களோடும் அப்படி ஒரு அவநம்பிக்கையும், இது தொடர்ந்து முயன்றால் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷனையும் ஆஸ்பிரன்ஸுக்குள்ளே உருவாக்கிவிட்ட ஒரு எக்ஸாமாக பழைய குரூப் 4 முடிஞ்சிருச்சு. அதனால் அதை தொடர்ந்து நடந்த குரூப் 2 அப்படிங்கிறதால இதுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு, இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. நான் ஏற்கனவே பல தடவை சொன்ன மாதிரி இந்த தேர்வர்கள்ட்ட உங்ககிட்ட பேசுகிறப்பெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு விஷயந்தான். குரூப் 4 எக்ஸாமினேஷன் டெஃபினட்டாக ஒரு எக்ஸாம்பிள் கிடையாது, அது ஒரு எக்ஸப்ஷன், அது ஒரு விதிவிலக்கு. அது அந்த டைமில் கொஷின் செட்டர்ஸ்க்கு எடுக்கப்பட்ட, அந்த கொஷின் செட்டரோட பார்வையில் எடுக்கப்பட்ட ஒரு வினா. அது வந்து டிஎன்பிஎஸ்சி இனிமேல் இப்படி தான் போகும் அப்படிங்கிற பாதையை காட்டக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறத மட்டும் திரும்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னேன். அந்த விஷயம் 100% நடந்திருக்கு. குரூப் 4 கேட்ட அந்த விதவிதமாக எங்கேருந்துன்னு கேட்டேனே தெரியாமல், எதுக்கு கேட்டேன்னு தெரியாமல், அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து, ஓலைச்சுவடிகளிலிருந்து கேட்ட கேள்விகள், அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் எகைன் டிஎன்பிஎஸ்சி தனது இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு திரும்ப அது வந்துருச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, அப்போ இந்த எக்ஸாமினேஷன் எப்படி இருந்துச்சு? பொதுவாக இந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டோம். எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு கலைப்பிலிருந்து வந்து இப்போ எல்லாருமே நம்ம உங்களோட கொஷின் பேப்பர் கையில் வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட 135 பக்கம் அப்படிங்கிறப்ப ஒரு பெரிய புக்லெட், நல்லா கனமாக தலையான சைஸில் ஒரு கொஷின் பேப்பர். அப்போ பல்வேறு விதமான ஆசிலேஷன்ஸ் இருக்கும். இந்த கொஷின் நம்ம நல்லா பண்ணோமா, சில பேர் ரொம்ப ஈஸின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு மாதிரியான ஒரு குழப்பமான மனநிலையில் வெளியில் வந்திருப்போம். எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியில் வந்தோடனே ஒருத்தங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ இதெல்லாம் இவ்வளோ ஈஸிங்க, இது இவ்வளோ ஈஸின்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்போயோ படிச்சிருப்பேங்க, நான் பாஸ் பண்ணியிருப்பேங்கம்மா. நீங்கள் நல்லா அவனை ட்ராக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்சது மொத்தமே ஒரு 10 கேள்வி ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ தான் புதுசாக அந்த எக்ஸாம் எழுத வந்த ஆட்களாக இருப்பாங்க. அவங்க தான் இந்த பீதி கிளப்புற ஆட்கள். சில பேர் ரொம்ப டஃப்னு நினைக்கிறீங்க, சில பேர் ரொம்ப ஈஸின்னு பேசியிருப்பாங்க. இதுக்கு நடுவில் நாம் எழுதிட்டு வந்திருப்போம். நமக்கு அது வந்து அவர் மாப்பிள்ளை எப்படி இருந்தார் அப்படின்னா, அது கருப்பாகவும் இல்லை சிவப்பாகவும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி, இது ஈஸியாகவும் தோணலை ஆனால் டஃப்பாகவும் தோணலை, இல்லை எனக்கு தான் இப்படி தோணுதா இல்லை எல்லாருக்கும் இப்படி தோணுதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பமான மனநிலை தான் இருக்கும். ஸோ இந்த கொஷின் பேப்பரை ஒரு முழுக்க 3 மணி நேரம் உட்காந்து எல்லா கொஷினையும் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு கொஷினையும் அனலைஸ் பண்ணிவிட்டு, ஸோ எங்கள் மனசில் இந்த ஒரு ஆஸ்பிரண்ட்டாக, இன்றைக்கி ஆஃபீஸராக இருக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறப்ப, ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் இந்த கொஷின் பேப்பர் என்ன சொல்லுது, இல்லை இந்த கொஷின் பேப்பர் எப்படி இருக்குது, ஒரு நல்லா படிச்சுக்கிட்டு போன, நல்லா ப்ரிப்பேர் பண்ணின ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு இந்த கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆங்கிளில் அந்த கொஷின் பேப்பரை நம்ம முழுசாக அனலைஸ் பண்ணோம். ஸோ அதிலிருந்து அந்த கொஷின் பேப்பரை நான் பார்த்ததுலேருந்து அந்த பர்செப்ஷனை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். அந்த ஃபஸ்ட்டு விஷயம்,
பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்கனவே பீதியின் உச்சத்தில் இருந்தது பொதுத்தமிழ் தான். அதே மாதிரி குரூப் 4 மாதிரியே இன்னொரு பொதுத்தமிழ் வந்துருச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது, நம்ம எப்படியும் சமாளிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பயத்தை கொடுத்த ஒரு ஏரியா. ஃபார்ச்சுனேட்லி அந்த பழைய பேட்டர்னில் இல்லை, அந்த பழைய பேட்டர்ன் மாதிரி ஒரு பீதியை கொடுக்கல. ஆனால் இந்த கொஷின் பேப்பர் ரொம்ப ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் கேட்ட குரூப் 4 மாதிரி இருந்துச்சானா அப்படியும் இல்லை. ஆனால் கடைசியாக கேட்ட குரூப் 4 மாதிரி எக்ஸ்ட்ரீம் டஃப்பாகவும் இல்லை. அப்போ இந்த கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த கொஷின் பேப்பர் நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு கொஷின் பேப்பர். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு படிச்சுட்டு பழைய மாதிரி 6 to 10 ஸ்கூல் புக்கு மட்டும் படிச்சுட்டு போனால் நான் பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஸ்டாண்டர்டில், அந்த பேட்டர்னில் அது இல்லை, நல்ல ஒரு ஸ்டாண்டர்டில் இருந்துச்சு. ஸோ இந்த கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இதில் கேட்கப்பட்ட கேள்விகளின் தரம் அப்படின்னா ரொம்ப தரமான கேள்விகள். கூற்று காரணம், ஒரு கேள்விகளுக்குள்ளேயே நிறைய கேள்விகள் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாமே பொதுத்தமிழில் நிறைய இருந்துச்சு. அப்புறம் நமக்கு இதுக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சு, எப்போவுமே பொதுத்தமிழ் டஃப்பாக இருக்கும், ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக மாறிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இல்லாமல் இந்த டைம் நான் ஜென்ரல் இங்கிலீஷ் கொஷின் பேப்பரையும் பார்த்துட்டேன், ஜென்ரல் தமிழ் கொஷின் பேப்பரையும் பார்த்தேன். இந்த 2 கொஷின் பேப்பரையும் பக்காவாக 100% நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. நார்மலைசேஷன் அப்படிங்கிற விஷயம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்டு வந்த மிகப்பெரிய சீர்திருத்தம், ரொம்ப நாளாக கேட்கப்பட்டுக்கிட்ட வந்த ஒரு சீர்திருத்தம். அந்த விஷயம் நார்மலைஸ் செய்யப்பட்டு விட்டது. தமிழில் பொது தமிழில் எப்படி என்ன தரமான கேள்விகள் இருந்துச்சோ அதே தரத்திலான கேள்விகள், அதே டைம் கன்சியூம் பண்ணக்கூடிய பேட்டர்ன், அதே ஸ்டேட்மெண்ட் டைப்பு, அதே மேட்ச் த ஃபாலோவிங், எல்லா வகையிலையுமே கேள்வியின் தரம், டஃப்னஸ் லெவலு, டைம் கன்சியூம் பண்ணக்கூடிய இடம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே ஜென்ரல் இங்கிலீஷும் ஜென்ரல் தமிழும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ இந்த மொழியால் பாகுபாடு, ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் எடுத்து உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படிங்கிற இடத்துல இருந்து அதை 100% டிஎன்பிஎஸ்சி சரி பண்ணிட்டாங்க இந்த எக்ஸாம்பிள். ஸோ பொது தமிழ் நார்மலைஸ் பண்ணியாச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஃபஸ்ட்டு விஷயம், பொதுத்தமிழில் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளும் பாடத்திட்ட விட்டு வெளியில் போகவே இல்லை, அது எல்லாமே சிலபஸ் பேஸ்டு கொஷின் தான். அதில் ரொம்ப டஃப்பாக இருந்த பார்ட் அப்படின்னு நான் சொல்லக்கூடியது வந்து இந்த கலைச்சொல் பார்ட். அந்த கலைச்சொல் பார்ட் வந்து நமக்கு 2 விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்று, நமக்கு கலைச்சொல் அறிவோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ஸ்லேயே கலைச்சொல் அறிவோம்னு ஒரு பார்ட் இருக்குது. அந்த பார்ட் எல்லாத்தையும் நம்ம படிச்சிருந்தோம். அதிலிருந்து நிறைய கேள்விகள், நிறைய வார்த்தைகள் உள்ளே வந்திருக்கு. அதில் இல்லாத வார்த்தைகளும் உள்ளே வந்திருக்கு. ஆனால் அந்த வார்த்தைகள் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கொடுத்துருக்கிற இடத்துல ஈஸியாக நீங்கள் அது இது நாள் வரைக்கும் நீங்கள் அந்த வார்த்தையை படிச்சுட்டு போகல, ஆனால் இந்த கொஷின் பேப்பரில் அந்த வார்த்தையும் அதுக்கான பொருளையும் பார்க்குறப்ப நம்மளால் ஈஸியாக மேட்ச் பண்ணக்கூடிய அளவில் தான் இருந்துச்சு. அதனால் அது டஃப்பு தான், பட் கேன் மேனேஜபிள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் அந்த கலைச்சொல் அறிவோங்கிறது இருந்துச்சு. இன்னொன்று, கூற்று காரணம் அப்படிங்கிற டைப்பில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. கூற்று காரணம் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின்ஸில். அப்போ இந்த பொது தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போவுமே ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது எடுத்தோடனே ஒரு 35 நிமிஷம் 40 நிமிஷம், அதிகபட்சம் 45 நிமிஷத்தில் நம்ம 100 கேள்வியை முடிச்சிட முடியும். மீதி இருக்கிற நேரம் முழுசும் ஜிஎஸ்க்கு அப்படின்னு நம்ம அலாட் பண்ணுவோம். ஆனால் இந்த டைம் சாலிடாக குறைந்தபட்சம் 1.25 மணி நேரம், அதிகபட்சம் 1.5 மணி நேரம் பொது தமிழில் இருக்கிற அல்லது பொது ஆங்கிலத்துக்கு மட்டுமே, ஜென்ரல் இங்கிலீஷ் அந்த லாங்குவேஜ் போர்ஷனுக்கு மட்டுமே நம்ம ஒரு 1.5 மணி நேரத்தை சாலிடாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷனுக்கு இது கொண்டுட்டு வந்து விட்டுருச்சு. அது தமிழாகட்டும் இங்கிலீஷ் ஆகட்டும் ரெண்டுமே அப்படி தான் இருக்குது. அப்போ ஏன் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே ஒரு கேள்விக்குள்ளேயும் நிறைய கேள்விகள், காரணம் கூற்று அப்படிங்கிற கேள்விகள். தமிழில் வந்து பேராகிராஃப் கொடுத்து அது நிறைய படித்து பார்த்து கீழே பதில் எழுத வேண்டியது. இங்கிலீஷில் அதே மாதிரி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப டஃப்பாக, ரொம்ப பெரிய பேராகிராஃபாக தான் இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப இது எல்லாமே ரொம்ப தரமான கேள்வித்தாள், டைம் கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு கேள்வித்தாள் அப்படிங்கிற வகையில் பொது தமிழ் இருந்துச்சு. இன்னொன்று, இந்த கலைச்சொல் டஃப் அப்படிங்கிறது ஏன் டஃப் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு கலைச்சொல் அப்படிங்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் இது இல்லை, ஒரு லிஸ்ட் இவ்வளோ தான், இதை படித்தா கலைச்சொல் படிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கு இல்லை. அரசாங்கத்தில் ஆயிரக்கணக்கான கலைச்சொற்களை படிக்கிறோம். நீங்கள் நாளைக்கு கவர்மெண்ட் சர்வீஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் தெரியும், ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. 10,000 15,000 வார்த்தைகள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய புத்தகமே கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோ வார்த்தைகளும் எல்லாமே கலைச்சொற்கள் தான். அதனால் அவங்க பியாண்ட் த லிமிட் அவங்க எங்கிருந்து வேணாலும் எடுத்துருக்கலாம், அது நமக்கு சொல்ல முடியாது. அதை தாண்டி ஒரு 10 கேள்விகள் அப்படிங்கிறது டெஃபினட்டாக நல்ல டஃப்பு, நல்ல ஸ்டாண்டர்டு. அதெல்லாம் எங்கிருந்து எடுத்தாங்கன்றதை நம்ம 1 by 1 இனிமேல் தான் செக் பண்ணணும். பட் 90 கேள்விகள் நல்லா படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டால் டெஃபினட்டாக இந்த தமிழ்லேயோ அல்லது இங்கிலீஷ்லேயோ நாம் 90 கேள்விகள் போட முடியும். டைம் கன்சியூம் பண்ணோம், ஆனாலும் போட்டிருக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தமிழ் இருந்துச்சு. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், மேட்ச் த ஃபாலோவிங் அப்படிங்கிற வகையில் நிறைய டைம் எடுத்தாங்க. ஸோ நார்மலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னதால் இந்த தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும், தமிழுக்கு எப்படி டைம் கன்சியூம் பண்ணுச்சோ அதே அளவுக்கான கன்சியூம்ஷன் இங்கிலீஷ்க்குமே இருந்துச்சு. இன்னொன்று, ஜென்ரல் இங்கிலீஷை வந்து பொது தமிழுக்கு ஆல்ரெடி ஒரு மாடல் பார்த்துட்டதால மக்கள் எல்லாருமே பொது தமிழ் வந்து ஈஸியில் ரொம்ப ஸ்டாண்டர்டு. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் நல்லா பண்ணது காரணம் என்னென்னா, ஆல்ரெடி குரூப் 4 ஒரு அலாரம் கொடுத்துட்டாங்க, இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு. அப்போ மக்கள் இயல்பாகவே பொது தமிழ் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி படித்ததால்
இப்போ ஓரளவுக்கு எப்படி கேட்டாலும் எங்களால் ஆன்சர் பண்ணிட முடியுங்கிற அளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் அதில் வந்து ஃபேக்ட். அப்போ ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு பெரிய அளவில் நமக்கு அதுக்கு மாடல் கிடைக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்தது அந்த போன குரூப் 4ல் அந்த டிஃப்ரெண்ட் லேபிளுக்கு மட்டும் கிடைச்ச ஒரு கொஷின் பேப்பர் தான். பட் அதை வந்து பெருசாக நிறைய பேர் சீரியஸாக எடுத்துக்காததால் இந்த தடவை இன்னுமே ஜென்ரல் இங்கிலீஷை படித்தவங்க பழைய பேட்டர்ன் மாதிரியே இருக்கும். சிங்கிள் லைன் கொஷின்ஸ் வந்து ரொம்ப கம்மி. கம்பேரிட்டிவ்லி உள்ளுக்குள்ள நான் கொஷின் பேப்பர் பார்க்குறப்போ ரொம்ப கம்மி. எல்லாமே ஈவன் ஒரு ஃபில் இன் த பிளாங்க் அப்படின்னு கொடுக்குற அந்த கொஷின் கூட 5 லைன் 6 லைன் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபுல்லாக அந்த கண்டென்ட்டை படித்து தான் நீங்கள் ஃபில் இன் த பிளாங்க் போட வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ சாதாரணமாக கேட்கப்பட வேண்டிய கேள்விகளை கூட டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி பெரிய பெரிய பேராகிராஃபாக கொடுத்து உங்களோட டைமை கன்சியூம் பண்ணியிருக்காங்க. அதான் நான் சொன்னேன், எல்லா வகையிலையுமே தமிழோட அதை கம்பேர் பண்ணி நார்மலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதால ஜென்ரல் இங்கிலீஷ் ஆல்சோ நல்ல ஸ்டாண்டர்டான கொஷின். அந்த ஸ்டாண்டர்டான கொஷினில் உங்களுக்கு அதில் டைமை கன்சியூம் பண்ணுற மாதிரி தான் உள்ளே இருந்துச்சு. இந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இது ரெண்டையும் தாண்டி உண்மையிலேயே இந்த கொஷின் பேப்பரில் ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம் இல்லை, ரொம்ப நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம் அப்படின்னா அது ஜிஎஸ் தான். இட் இஸ் வெரி ஸ்டாண்டர்டு. யாராவது ஜிஎஸ்சில் வந்து இது ரொம்ப ஈஸியான பேப்பரு, ஜிஎஸ் கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப டைரெக்டாக இருந்துச்சு அப்படின்லாம் சொன்னால் 100% நீங்கள் எதையுமே யோசிக்காமல் முடிவு பண்ணிடுங்க, இந்த பர்டிகுலர் பர்சன் இந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனில் தீவிரமாக இல்லாத ஆள் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஜிஎஸ் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. அந்த ஸ்டாண்டர்டாக அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சுன்னா, டிஎன்பிஎஸ்சி ஒரு காலத்தில் எப்படி கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்கன்னா முழுக்க இயர்ஸை மட்டுமே வச்சு கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் இயர்ஸ் உள்ளேயே இல்லாமல் ஒரு மாதிரியான செட் இருந்துச்சு. இப்போ அது எப்படி இருக்குன்னா ஸ்டாண்டர்டான கான்செப்ட்ஸும் இருக்குது, அட் த சேம் டைம் அது சம்மந்தப்பட்ட இயர்ஸுமே இருக்குது. அப்போ மனப்பாடமும் பண்ணியிருக்கணும், அதே சமயத்தில் கான்செப்ட்ஸையும் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் நமக்கு ஜிஎஸ் பேப்பர் இருந்துச்சு. ஜிஎஸ் பேப்பர் உள்ளபடியே நல்ல ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. ஜிஎஸ் பேப்பரில் அனலைஸ் பண்ணுறப்போ ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, நமக்கு சிலபஸில் வந்து ஆல்ரெடி இந்த யூனிட்லேருந்து இவ்வளோ கொஷின்ஸ் கேட்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. சயின்ஸ் அப்படின்னா 5 கேள்வி அப்படிங்கிற மாதிரியான ஒவ்வொரு யூனிட் வைஸ் ஒரு பிரேக்கப் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த பிரேக்கப் படி கேள்விகள் கேட்கப்படலை. ஒரு 2 கொஷின் கம்மியாவோ அல்லது 2-3 கொஷின் அதிகமாகவோ அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ அவங்க அந்த 75 கொஷின் அப்படிங்கிறதான் மேட்ச் பண்ணியிருக்கிறாங்களே ஒழிய ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் இருக்கிறது எக்ஸாக்டாக அந்த ப்ளூ பிரிண்டில் இருந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னா இல்லை. +or-3 கொஷின்ஸ் அப்படிங்கிற ஒரு பேட்டர்னில் போயிருக்கிறாங்க. அதை நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஏன் 5 கொஷின் சொல்லி 7 கேள்வி கேட்டீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. பட் அந்த கேள்விகள் எல்லாமே ரொம்ப தரமாக இருந்துச்சு. இன்னொன்று, ரெண்டாவது, இந்த கொஷின் பேப்பரோட ஸ்டாண்டர்டை வச்சு சொல்கிறேன். அது ஆல்ரெடி அவங்களே சொல்லிட்டாங்க, டிஎன்பிஎஸ்சி அது டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் நம்ம ஆட்கள் பல பேர் ஸ்கூல் புக்கு மட்டுமே வச்சு நம்ம படித்து ஜிஎஸ் படிச்சிடலாம் நம்ம நினச்சி படிச்சுட்டு இருக்கிறாங்க. அது தப்பு. அது மீண்டும் ஒரு முறை டிஎன்பிஎஸ்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஒரு அலாரம் கொடுத்துருக்குறாங்க. ஸ்கூல் புக்ஸை மட்டும் வச்சு படிச்சிடலாம், இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு அதை நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த விஷயத்தை நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயம். அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் இது இன்னும் தீவிரமாகும். ஸ்கூல் புக்கில் இருந்து எடுத்துக்க வேண்டியது எல்லாமே அடிப்படை அறிவு மற்றும் பேசிக் ஃபேக்ட்ஸ் தான் அதிலிருந்து எடுத்துக்க முடியும். பட் ஸ்டாண்டர்டான ரெஃபரன்ஸை ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் கொஷின்ஸ் இருந்துச்சு. கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. இன்னொன்று, எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளா எதுலேயுமே இருந்துச்சு, மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது துல்லியமாக இல்லை. டிரான்ஸ்லேஷன் பார்ட் எல்லாமே நீங்கள் இங்கிலீஷ் கொஷின்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, அதுக்கு கீழே இருக்கிற அந்த டிரான்ஸ்லேஷன் எல்லாமே டைரக்ட் டிரான்ஸ்லேஷன், வேர்ட் டு வேர்டு டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் தான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கேள்விகள் வந்து ஒரு முழுமையாக பொருள் உணர்ந்து மிகச்சரியாக கொண்டுட்டு போகிறதுக்கான வடிவத்தில் நிறைய கேள்விகள் இல்லை. இது என்ன பண்ணுன்னா, இங்கிலீஷ் கொஷினையே ஒருத்தங்க பார்க்காம டைரெக்டாக தமிழ் கொஷினை மட்டுமே பார்த்து படிக்கிற ஒருத்தங்களுக்கு அந்த கேள்வி குழப்பம். அப்படி கேள்வி குழப்பும் பட்சத்தில் அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிறதுக்காகவே ஒரு 10-15 செகண்ட் திரும்ப டைம் எடுக்கும். அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு ஆகிற ப்ரெஷரில் அவங்க திரும்ப அதுக்கு தப்பான ஒரு ஆன்சரை லீட் பண்ணுறதுக்கான ஒரு இடத்துக்கு அது கொண்டுட்டு போய் சேர்த்தோம். அது மாதிரி சில கேள்விகள் வந்து சரியாக வார்த்தை டு வார்த்தை, வேர்ட் டு வேர்டு டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்ததால் அது சரியான பொருள் தர மாதிரி இல்லை. உண்மையிலேயே இன்னும் ஒரு கட்டத்தில் ஒரு ஏரியாவை மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா கீனாக வாட்ச் பண்ணி அதை இம்ப்ரவைஸ் பண்ணணும் அப்படின்னா அது இந்த டிரான்ஸ்லேஷன் பார்ட் அப்படிங்கிறதான் இந்த கொஷின் பேப்பரில். இயர் பேஸ்டு கொஷின்ஸ், ஆண்டுகள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பாலிட்டி பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் ரொம்ப ஈஸி, ரொம்ப டைரக்ட் கொஷின்ஸ் நிறைய இருந்துச்சு. அதில் ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங் என்ன அப்படின்னா, இந்த ப்ரிசீடிங் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான அது எங்கே இருக்குன்னா, ஆக்சுவலாக நீங்கள் லக்ஷ்மிகாந்த் புக்கில் கடைசியில் எல்லா சாப்டரும் முடிஞ்சதுக்கப்புறம் டேபிள் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் அப்படின்னே ஒன்று இருக்கும். ஒரு விழாவில் ஒரு குடியரசுத் தலைவர் வராங்க, துணை குடியரசுத் தலைவர் வராங்க, ஆளுநர் வராங்க, முதலமைச்சர் வராங்க, கேபினெட் அமைச்சர்கள் வராங்க, மாநில அரசின் அமைச்சர்கள் வராங்க, துணைநிலை ஆளுநர்கள் வராங்க, துணைவேந்தர்கள் வராங்க. அப்படின்னா இவங்களை எந்த ஆர்டரில் நாம் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த அரசின் அதிகார
அப்படியே படிநிலை அப்படின்னு சொல்லுவோம். அந்த படிநிலை அப்படிங்கிறதான் டேபிள் ஆஃப் பிரசிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேபிள் ஆஃப் பிரசிடென்ஸ் வந்து அந்த லக்ஷ்மிகாந்த் புக்கில் கடைசியில் இருக்கும். ஸோ அதிலிருந்து கேள்விகள் கேட்டிருந்தாங்க, ரொம்ப தரமான கேள்விகள் பாலிட்டியில். ரெண்டாவது, பாலிட்டியில் ஆர்டிக்கல் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. முக்கியமான ஆர்டிகல்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பாலிட்டி வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு கொஷின்ஸ் இருந்துச்சு. எக்கனாமிக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே, எக்கனாமிக்ஸ் எப்போவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது இப்படி தான் வரும்னு. அது இந்த டைம் பெரும்பாலும் அது எப்படி போயிடுச்சுன்னா, எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் யூனிட் 9 அந்த ஏரியா வந்து டேட்டா பேஸ்டு, கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஷின்ஸாக உள்ளே கொண்டுட்டு போயிட்டாங்க. அப்போ பாலிசி நோட் வந்து ஓரளவுக்கு உள்ள ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த கொஷின்ஸை வந்து ஆன்சர்ஸை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு பாலிசி நோட் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனால் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் எக்கனாமிக்ஸ் கொஷின்ஸ் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே இருந்ததால் அந்த ஏரியா கொஞ்சம் டஃப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று, யூனிட் 8 போர்ஷனில் அந்த ஸ்டாட்டிக் பார்ட் எல்லாமே நல்லா கேட்டிருந்தாங்க. லிட்ரேச்சர் பார்ட் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அந்த லிட்ரேச்சர் பார்ட்டில் இன்னும் பர்டிகுலராக சொல்ல போனால், லிட்ரேச்சர் பார்ட்டுக்குள்ளே பியூர் கிராமர் கொஸ்டின், ஒரு விஷயத்தை கொடுத்து இது எவ்வகையான அணி அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து அணி இலக்கணம் படிக்கிறது. அது பொது தமிழில் நம்ம இலக்கணம் படிக்கிறப்ப எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம்னு படிக்கிற அந்த 5வது இலக்கணம் அணி இலக்கணத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை டைரெக்டாக இங்கே கேட்குறாங்க. அது வந்து டெஃபினட்டாக அது யூனிட் 8 போர்ஷன் இல்லை. அது மாதிரி சில கொஷின்ஸ் அது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சிருப்பாங்க, இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் ஈஸியாக போட்டிருப்பாங்கன்னா, அது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்குமே அது கஷ்டமாக தான் இருந்துச்சு. அது மாதிரி சம்மந்தம் இல்லாத ஒரு சில கேள்விகள் அது வந்து இந்த யூனிட் 8 போர்ஷன்ஸ்குள்ளே உள்ளே வந்துருந்துச்சு. அப்புறம் சில முக்கியமான நிறுவனங்கள், இம்பார்ட்டண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்போ நமக்கு அது 3 வகையாக இருக்கும். ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஸ்டிடியூஷன், அந்த இன்ஸ்டிடியூஷன் எப்போ தொடங்கப்பட்டது, யாரால் தொடங்கப்பட்டது, அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது. இது 3-4 விதமான கேள்விகள் ஒரு விஷயத்தில் வரலாம். இந்த 4ஐயுமே சேர்த்து கொலாப்ஸ் பண்ணி ஒரு மெர்ஜு பண்ணி ஒரு இடத்துல கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரியான டைப் இருந்துச்சு. அந்த செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் அப்படிங்கிறது எந்த வருஷம் தொடங்கினாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அது யார் தொடங்கினாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும், அது எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஆப்ஷன் கூட ரொம்ப ஸ்மார்ட்டாக வச்சுருந்தாங்க. விருகம்பாக்கம், கெருகம்பாக்கம், அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு பாக்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கீனாக அந்த கொஷின்ஸ் எல்லாம் செட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய எஃபர்ட் போட்டோம். டைரெக்டாக ஜஸ்ட் இது ஒரு கொஷின் அப்படின்னு இல்லாமல் அதில் எஃபர்ட் போட்டு நல்லா எடுத்துருக்குறாங்க. அப்போ ஜிஎஸ் உண்மையிலேயே என்ன இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு ஸ்டேட்டில் தான் உள்ளே இருந்துச்சு. அப்போ இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பொதுவாக நாம் சொல்லலாம்னா, ஜென்ரல் தமிழ், பொது தமிழை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மாடரேட்டான பேப்பர். ஒரு ஈஸி கண்டிப்பாக இல்லை, பட் அட் த சேம் டைம் டஃப் கிடையாது. அப்போ இது ஒரு மாடரேட்டான பேப்பர். இந்த கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லா படித்தவங்க இதில் எங்கே போகலாம் அப்படின்னா, ஒரு 85லிருந்து 90 கேள்விகள் நிச்சயமாக போடலாம். 85 to 90 கேள்விகள் போட்டால் நீங்கள் நல்லா படிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஜென்ரல் இங்கிலீஷ் சேம் அதே மாடரேட் லெவல், இதுலேயுமே அதே கேள்விகள் ஒரு 85லிருந்து 90 கேள்விகள் அப்படிங்கிறது ஒரு நீங்கள் நல்லா பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் நல்லா எஃபோர்ட் போட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஜிஎஸ் 75ல் டெஃபினட்டாக இதில் 50+ கொஷின்ஸ் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப நல்ல ஒரு கொஷின் தான். இந்த 75 கேள்விகளில் 50+ கொஷின்ஸ் நீங்கள் போட்டிருக்கிறீங்க அப்படின்னாவே நல்ல நீங்கள் ஒரு வெல் ப்ரிப்பேர்டு இல்லை நல்ல ப்ரிப்பரேஷன் இருந்துருக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு மீனிங். அண்ட் ஆப்டி ரீசனிங், அந்த ஃபைனல் பார்ட் ஆப்டி ரீசனிங் உண்மையிலே ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஷின். இந்த கொஷின்ஸுக்கு வந்து என்னென்னா, நீங்கள் அது ஆன்சர் போடவே முடியாததுன்னு இல்லை. இந்த கேள்வி அப்ரோச்சே பண்ண முடியல, இது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ், இந்த ரீசனிங் நான் பார்க்கல, இந்த ஆப்டி நம்ம சிலபஸ்லேயே இல்லை, இந்த கான்செப்ட் அப்படி இல்லை. அந்த மாதிரி ஒரு 3 கேள்வி இருந்துச்சு. மீதி இருக்கிற 22 கேள்விகளும் ஆன்சரபிள் தான், பட் இட் டுக் மச் டைம். இது நிறைய நேரம் எடுத்துச்சு. ஒரு கேள்விக்கு குறைஞ்சது நான் ஒரு ரேண்டமாக ஒரு 4-5 கேள்வியை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்ப, சில கேள்வியெல்லாம் அந்த கேள்வியை படித்து அதை புரிஞ்சு அதை அப்ரோச் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடாலஜியை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்ப மினிமம் 3 to 4 minutes டைம் எடுக்குது ஒரு கேள்விக்கு மட்டுமே. அப்போ உங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள் கொஷின் பேப்பர் செட்டில் இந்த ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் பார்ட்டு லாஸ்ட்டு போர்ஷனாக வந்துருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் அதை ஆன்சர் பண்ணியிருக்க முடியாது. இது பயங்கரமாக டைம் கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு இடம். அப்போ எல்லாருக்குமே அந்த ஆப்டிடியூட் பார்ட் அப்படிங்கிறது உங்களை போட்டு ஒரு குழப்பையாக இருந்துச்சு. அதில் 21+ போட்டுட்டீங்க அப்படின்னாவே இந்த ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல எஃபர்ட். அப்போ இது வந்து நான் வந்து கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு நான் சொல்லலை. இது எல்லாமே என்னென்னா, நீங்கள் உண்மையிலேயே இந்த தேர்வை ரொம்ப சீரியஸாக எடுத்து ரொம்ப சீரியஸாக படிச்சிங்க, இந்த தேர்வை நான் ரொம்ப ஏதோ மேம்போக்காக படிக்கல, ஏனோதானோன்னு படிக்கல, சீரியஸாக நான் ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்தேன், நான் உண்மையிலேயே நல்ல ஆஸ்பிரண்ட் அப்படின்னு நீங்கள் இருப்பீங்கல்ல, அந்த ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாமே இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே நல்ல ஆஸ்பிரண்ட், ஒரு ஒரு நல்ல ஆரோக்கியமான போட்டியை கொடுத்த ஒரு போட்டியாளர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால்
இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அப்போ இதில் இருக்கிற இந்த லீஸ்டெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா இதில் ஒரு 85, இதில் ஒரு 50, இதில் ஒரு 20 அப்படிங்கிறப்ப 130, 135, 155, 156 கேள்விகள் வருது. இப்போ நான் சொல்கிறது இந்த அளவுக்கு, நான் சொல்கிறது இந்த 85 நான் எடுத்துக்கிட்டேன், ஜிஎஸ்சில் 50 எடுத்துக்கிட்டேன், ஆப்டிடியூடில் 21 எடுத்துக்கிட்டேன். அப்படிங்கிறப்ப இது டோட்டலாக உங்களுக்கு ஒரு 156 வருது. அப்படின்னா இதுதான் கட் ஆஃபா அப்படின்னா நான் இல்லை சொல்லலை. குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு சீரியஸான ஆஸ்பிரண்ட் நல்லா சின்சியராக படிச்சிருக்கிறீங்க, எஃபர்ட் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் உங்களுக்கு இந்த மார்க் வரணும். இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்ட் ஆகிருக்குது அப்படின்னா நீங்கள் போட்டியில் இருக்கிறீங்க, இன்னும் போட்டியில் இருக்கிறீங்க. ஆனால் கட் ஆஃப் அப்படிங்கிறது ஏன்னா நமக்கு இருக்கிறது ஒரு அரௌண்டு 650 வேக்கன்சிஸ். அப்படிங்கிறப்ப மெயின்ஸுக்கு போகிறப்போ 1:20 எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறப்ப நமக்கு எவ்வளோ எடுக்க போகிறாங்க, இந்த வேக்கன்சி ஏதாவதும் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி வேக்கன்சி ஏதாவது இன்க்ரீஸ் ஆக போகுதா அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு ஃபேக்டாக இருக்க போகுது. இன்றைக்கி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் ஆப்சென்ட், அந்த ஆப்சென்ட் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கும். ஏன்னா பொது தமிழ் ஆல்ரெடி கொடுத்த பீதியில் நிறைய பேர் இந்த குரூப் 2 எழுத வந்திருப்பாங்களான்னு தெரியல. நல்லா படிக்கிற ஆட்கள் இந்த குரூப் 2, 2A எல்லாமே லாஸ்ட் இப்போ எல்லாருக்குமே ஆர்டர்ஸ்லாம் கொடுத்து எல்லாருமே 1 by 1 எல்லாம் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எவ்வளோ பேர் அதை ஸ்கிப் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. கூடுதல் பணியிடங்கள் வரப்போகுதா இல்லையா, அது ரிசல்ட்டுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து சில விஷயங்கள் இருக்குது. அப்புறம் உள்ளுக்குள்ளே எப்போவுமே நமக்கு டிட்டர்மைன் பண்ணக்கூடிய இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஃபேக்டர் இருக்குது. அந்த ஃபேக்டர் இது எல்லாமே சேர்ந்து நமக்கு இது எல்லாத்தையும் நமக்கு டிசைட் பண்ண போகுது. சரி, அப்போ அதுக்கான ஒரு கிளியர் பிக்சர், அப்போ எவ்வளோக்குள்ளே இருந்தால் நமக்கு நம்ம சரியாக வரும் அப்படிங்கிறத ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஒரு வாரம் 10 நாள் அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்கும். அதனால் இப்போ உடனே இன்றைக்கி நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன், இது நான் பார்த்தேன், எனக்கு இது ரொம்ப வேதனையாக இருக்குது, இல்லை இது எனக்கு ஓவரான ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது, அது எதுவுமே வேண்டாம். மனதை நடுநிலையாக வச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம டிஎன்பிஎஸ்சி நம்ம நிறைய கீஸ் போடுவோம். இப்போ நமக்கு அடுத்தது பொது தமிழ் கீ போடலாம், ஆப்டிடியூட் கீ போடுவோம், ஜெனரல் இங்கிலீஷ் கீ போடுவோம். எல்லாமே நமக்கு அஃபிஷியலாக நம்ம கீஸ் ரிலீஸ் பண்ணுவோம். நம்ம என்ன தான் கீஸ் ரிலீஸ் பண்ணாலும் ஃபைனலாக டிஎன்பிஎஸ்சி ஒரு புது விதமான கீஸ் போடுவாங்க. அந்த கீழே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற நம்ம போடுற அந்த மெத்தடாலஜிக்கும் அவங்களுக்கும் கீஸ் இருக்கிறப்ப அந்த கீஸ் டிஃப்ரென்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவு பண்ணலாம். அப்போ உண்மையிலேயே இதில் வந்து எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு நல்ல ஆஸ்பிரண்ட், நல்ல சீரியஸாக சின்சியராக படித்த ஒரு ஆஸ்பிரண்ட் 200க்கு 155 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது டெஃபினட்டாக போட்டிருக்க முடியும். அப்போ அதுக்கு கீழே இருக்கிறவங்க சார் அப்படின்னா அது கீழே இருக்கிறவங்களும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையாக காத்திருக்கலாம். கண்டிப்பாக நமக்கு இதில் இந்த போட்டியில் நம்ம வெல் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம், நம்ம கண்டிப்பாக உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு. அதனால் நான் இப்போயே நான் எதுவும் சொல்லலை இவங்களுக்கு வரும் இவங்களுக்கு வரல அப்படின்னு நான் எதுவும் சொல்லலை. இந்த தேர்வின் தன்மை இன்னைக்கு கிடச்சிருக்கிற நமக்கு 3 மணி நேரம், இந்த 3 மணி நேரத்துக்குள்ளே இந்த கொஸ்டின் பேப்பரை எப்படி அப்ரோச் பண்ணியிருக்க முடியும், ஒரு சின்சியரான ஆஸ்பிரண்டால் இதில் எவ்வளோ நல்லா பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தா இந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது. யூ மே பி அக்ரி. இதில் ஏதாவது உங்களுக்கு இல்லை சார் எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பொது தமிழ் 85 போட முடியல, நான் 60 தான் போட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அப்படி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஏன்னா இது ஒரு ஆஸ்பிரண்டோட மனநிலையில் ஒரு 3 மணி நேரம் அந்த கொஷின் பேப்பரை முழுக்க உட்காந்து அந்த கொஷின் பேப்பர் கூட ட்ராவல் பண்ணி ஒரு கொஷினையாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து அதுக்கு எடுத்துக்கிட்ட டைமு, அதனோட நேச்சர், அந்த கொஷின் பேப்பருடைய விதம், அதை செட் பண்ணியிருக்கிற அந்த கொஷின் செட்டருடைய மென்டாலிட்டி, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப இந்த மாதிரி தான் இன்றைக்கி இந்த தேர்வு இருந்துச்சு அப்படிங்கிறத நான் கெஸ் பண்ணுறேன். இட் மே பி ராங். இஃப் இட் இஸ் ராங் ப்ளீஸ் கரெக்ட் மீ. ஆனால் இந்த அனுபவத்தில் இது சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, அப்போ இன்றைக்கி என்ன சார் பண்ணலாம் அடுத்தது அப்படின்னா, இதில் நான் முன்ன சொன்ன மாதிரி தான் அதீத கொண்டாட்டமும் இதில் வேண்டாம், அதே மாதிரி அதீத மனச்சோர்வும் வேண்டாம். சரியோ தவறோ ஒரு 6 மாத காலமோ அல்லது 1 வருஷ காலமோ 2 வருஷ காலமோ அது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் சிச்சுவேஷன். உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து இந்த தேர்வுக்கு தயாரான ஒரு காலம் அப்படிங்கிறது ஒரு இருந்திருக்கும். நிச்சயமாக முடிவுகள் அப்படிங்கிறது உங்கள் கையில் இல்லை, செயல் மட்டும்தான் உங்கள் கையில் இருந்துச்சு. உங்களுடைய உண்மையான உழைப்பை கொடுத்து உறுதியாக உங்களோட பொழுதுபோக்குகளை குறைச்சி, நல்லது கெட்டதுக்கு குறைச்சி, வெளியில் சில பேரால் சில காரணங்களால் வெளியில் இந்த எக்ஸாமுக்கு நான் படிக்கிறேங்கிறத கூட வெளிப்படையாக சொல்ல முடியாமல் நம்ம உயிரை கொடுத்து நம்ம படித்து நம்மளுடைய ஒவ்வொரு மணித்துளியையும் இதற்காகவே அர்ப்பணித்து நம்ம படித்து ஒரு ஷேப்புக்கு இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம். அந்த அளவுக்கு இன்றைக்கு களத்தில் நின்ற அத்தனை பேருமே வெற்றியாளர்கள் தான். இங்கே வெற்றி தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் ஒருவேளை 650 வேக்கன்சிக்கு பதிலாக 10,000 வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் 10,000 பேர் வெற்றியாளர்கள் தான். 650 வேக்கன்சி இருக்குதுங்கிறப்ப அட்லாஸ்ட் ஃபைனலாக நமக்கு ஒரு 650 பேர் தான் வெற்றியாளர்கள். அப்போ இந்த போட்டித் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், வெற்றியாளர்களும் இல்லை தோல்வியாளர்களும் இல்லை. இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் சின்சியராக சீரியஸாக அட்டெம்ப்ட் கொடுத்த எல்லாருமே சக்ஸஸ் தான். ஸோ இந்த தேர்வை எழுதி முடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. முடிவுகள் உங்கள் கையில் இல்லாத இடத்துல நீங்கள் செயல் மட்டும்தான் உங்கள் கையில் இருந்துச்சு. அந்த செயலை நீங்கள் சிறப்பாக செஞ்சுருக்கிறீங்க. உங்களுடைய உண்மையான உழைப்பை கொடுத்து இந்த இடத்துல நம்ம வந்து நின்றுருக்கிறோம். அதற்கான உங்கள் உழைப்பு நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கான வெற்றியை பெற்றுத்தரும். அந்த நம்பிக்கையோட கான்ஃபிடெண்ட்டாக இருங்க.
அடுத்தது உங்களுக்கான பொது தமிழுக்கான விடைகள் எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஆப்டிடியூட் டிஸ்கஸ் பண்ணலாம், ஜென்ரல் இங்கிலீஷில் டிஸ்கஸ் பண்ணலாம், அண்ட் ஜிஎஸ்சில் சப்ஜெக்ட் வைஸ் முக்கியமான பாடத்திட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த ஒரு வார காலம் அது ஒரு மாதிரி தான் இருக்கும். உங்கள் மனநிலை ஒன்று இன்றைக்கி பார்க்குறப்ப கொண்டாட்டமாக இருக்கும், நாளைக்கு நீங்கள் வெளியில் கடத்தெருவுக்கு போகிறப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட 2 பேர்த்திட்ட பேசுகிறப்ப நீங்கள் ஈஸி நினச்சிட்டு போகிறப்போ கஷ்டம் நினச்சிட்டு போகிறப்ப ஈஸிமா. ஸோ நிறையா ஃபேக்டர்ஸ் அடுத்த ஒரு வாரம் உங்களோட மனசை அலைபாய வைக்கும். அதெல்லாம் தாண்டி இதற்கு மேல் இதில் நடப்பதற்கு ஒன்றுமில்லை, மாற்றப்படுவதற்கு ஒன்றுமில்லை, நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுத்துட்டு வந்துட்டோம், அது நடந்தே தீரும், நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு காத்திருப்போம். அப்படிங்கிற மனநிலையோட அடுத்த ஒரு வாரத்தை நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ ஒரு ஷேப் வந்துடும். ஸோ இம்மீடியட்டாக அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது, நாளைக்கே உட்காந்து நான் மெயின்ஸை படிங்க, இன்றைக்கே நேரம் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். நிச்சயமாக அதெல்லாம் பண்ணாதீங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்குங்க. 1 or 2 days நீங்கள் விட்டு போன சில விஷயங்கள் எல்லாம் வெளியில் போங்க வாங்க, அதெல்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் பொறுமையாக ஒரு 2-3 நாள் கழித்து கொஸ்டின் பேப்பரை நல்லா அனலைஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அடுத்தது அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம். ஸோ எந்த கட்டத்திலும் அடுத்தடுத்த கட்டங்கள், அடுத்தது குரூப் 2A மெயின்ஸ், குரூப் 2 மெயின்ஸ், அவ்வளோதான். இந்த 2 மெயின்ஸ் மட்டும் தான் இருக்குது இந்த வருஷத்தில் நம்ம ஃபைனலாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது தான். அதுக்கு ரொம்ப தரமாக சிறப்பாக போன தடவை ஏகப்பட்ட வெற்றியாளர்களை உருவாக்கின அதே ஃபார்முலாவை நம்ம இந்த டைமும் அப்ளை பண்ணி நம்ம பெஸ்ட்டாக பண்ண போகிறோம். அதில் எந்த டவுட்டும் இல்லை. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிற ஒரு விஷயங்களையும் கொஸ்டின் பேப்பரை பாருங்கள், உங்களோட உழைப்பை நம்புங்க, நிச்சயமாக ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம டெஃபினட்டாக மாசாக பெருசாக சூப்பராக ஜெயிக்க தான் போகிறோம். இந்த தேர்வை இன்றைக்கி வெற்றிகரமாக எழுதியிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள்.